பட்ஜெட்டும் கம்மியாக இருக்கும். இப்போ நம்ம ஆல்டோ போகிறோம், வேகனார் போகிறோம், செலரியை போனால் ரொம்ப செலவு ரொம்ப கம்மியாக இருக்கும். நமக்கு இன்றைக்கி ஒரு 2 வீலர் 2000-3000 சர்வீஸ் பண்ணுறோம். அந்த மாதிரி 5 ரூபாய்க்குள்ள சர்வீஸ் வரும். ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட்டாக இருக்குங்க. அது நம்ம டொயோட்டோவில் நம்ம கிளான்ஸா அந்த மாதிரி போகும்போது ரொம்ப செலவு கம்மியாக ஜாப்பனீஸ் வண்டி போகும்போது. ஸோ இப்போ எது வாங்கலாம்? இப்போ நீங்கள் வந்து அங்கே பேசுனதை பார்த்துருப்பீங்க, ஹேஷ்பேக் எடுக்கலாமா இல்லை இல்லை ஃபஸ்ட்டு வந்து அவங்களோட பட்ஜெட்டை அவங்க தீர்மானிச்சிட்டாங்க அப்படின்னா நிறைய பேர் வந்து இன்றைக்கி குட்டை கிளப்பி விட்டுருவாங்க. நம்ம ஒரு 6 லட்சம் 7 லட்சம் வச்சிருச்சு ஒரு ஆல்டோ வாங்கலான்ட்டு போவோம். அங்கே போனதுக்கப்புறம் கூட வர நண்பன் சொல்லுவான், மச்சான் 6 ரூபா வந்துருச்சு, 7 ரூபாய்டா 7.5 போட்டால் பழின்னு எடுத்துக்கலாம், பெருசாக இருக்குது, அங்கே பார்த்தியில் ஆட்டோமேட்டிக் கிளைமேட் கண்ட்ரோல் ஏசி இருக்குது, இங்கே டிஸ்பிளேவில் எப்படி இருக்குது அப்படிமா. இன்னொரு கூட வர ஒய்ஃப் சொல்லு, எனக்கு அந்த இப்போ இன்னும் வரைக்கும் மட்டும் இதுக்கு மேலே கொஞ்சம் கூட ப்ராங்க்ஸு அதை எடுத்துகிட்டா நல்லா இருக்குது அப்படிங்க. இப்படியே போச்சுன்னா 10 லட்சம் போயிடும். அது நம்ம ஒரு 7 லட்சம் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டோம் அப்படின்னா சிலரியோ அப்படி ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த வண்டி நல்ல வண்டி அப்படின்னா நம்ம ஃபஸ்ட்டு ஃபேமிலி வாங்குறதுக்கு அந்த வண்டி நல்ல வண்டி தான். பலினோவாகட்டும் இதாகட்டும் அந்த பட்ஜெட் தான் 7 லட்சம் 8 லட்சம் 1 ரூபா வித்தியாசம். பட் மெயின்டெனன்ஸ் எல்லாமே இன்றைக்கி கம்மி தான். அது ஒரு பெட்ரோல் வண்டி. அதனால் நம்ம பட்ஜெட் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம இந்த வண்டி வேணால் நல்லாயிருக்கும். செலரியோவாகட்டுங்க, பலினோவாகட்டும், அதே டொயோட்டோவில் போனால் கிளான்ஸாகட்டும். ஆமாம், கார் அதுவும் ஃபஸ்ட் டைம் பையர்ஸ் வந்து அவங்க செலெக்ஷன் க்ரைட்டீரியாவில் ஃபஸ்ட் டைம் பையர்னு ஒரு க்ரைட்டீரியா வைக்கக்கூடாது. ஓகே, இது அண்ணன் சொன்ன மாதிரி பட்ஜெட் ஒரு மேஜர் ரோல். ஓகே, ஃபஸ்ட்டு நீங்கள் ஃபைனலைஸ் பண்ண வேண்டியது பட்ஜெட் தான். நம்மளோட கெப்பாசிட்டி என்ன, நம்ம கேப்பபிலிட்டி என்னங்கிறத புரிஞ்சுக்கிட்டு அந்த பட்ஜெட்டுக்குள்ளே எது வருது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். அப்போ செக்மெண்ட் வந்து நிறைய பேர் என்ன தப்பு பண்ணுவாங்கன்னா, நான் ஒரு பிகினர் ஃபஸ்ட்டு கார், அதனால நான் குட்டியாக வாங்கிட்டு அப்புறமா நான் அப்கிரேட் பண்ணிக்கிறேன் அப்படி சொல்லுவாங்க. அது வந்து ஆக்சுவலி கரெக்டான ஒரு டிசிஷனாக இருக்காது. ஸோ யார் வேணாலும் எவ்வளோ பெரிய கார் வேணாலும் ஓட்டலாம். ஒரு 15 நாள் 20 நாள் பழகுனாங்கன்னா அவங்க ஓட்டிடுவாங்க. ஓகே, அதனால் இந்த ரெண்டையுமே உங்களோட செலெக்ஷன் க்ரைட்டீரியாவில் வைக்கக்கூடாது. அப்போ பட்ஜெட் இது தான். இன்னொன்று உங்கள் ரெக்குவயர்மெண்ட்ஸ் என்னங்கிறத முதல்ல அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். ஃபஸ்ட் டைம் கார் பையர்ஸ்ட்டு இருக்கிற ஒரு பெரிய மிஸ்டேக் என்னதுன்னா, அந்த காரை நான் எப்படி யூஸ் பண்ணுவேன் அப்படிங்கிறத அவங்க திங்க் பண்ணுறதுல தப்பு பண்ணிடுவாங்க. ஏன்னா நான் கார் வாங்குவேன், நான் ஆஃபீஸ்க்கு ஒரே ஒரு நாள் தான் எடுத்துகிட்டு போவேன், நான் வந்து மாதத்துக்கே 200 கிலோமீட்டர் தான் ஓட்டுவேன், இப்படி சொல்லி ஒரு கால்குலேஷன் போடுவாங்க. ஆனால் அது போய் நிற்கிறத பார்த்தீங்கன்னா மாதம் 1000 கிலோமீட்டர் ஓட்டுவாங்க, டெய்லி ஆஃபீஸ்க்கு எடுத்துகிட்டு போவாங்க, பக்கத்தில் கடைக்கு போனால் கூட காரில் தான் போவாங்க. என்னென்னா கம்ஃபர்ட் உங்களுக்கு கிடச்சிருது, சேஃப்டி கிடச்சிருது. அப்போ அதை காம்ப்ரமைஸ் பண்ணால் மனசு வராது. அப்போது அதை நம்ம நல்லா கொஞ்சம் ப்ராட் மைண்டடாக திங்க் பண்ணணும். நம்ம எப்படி அந்த காரை யூஸ் பண்ண போகிறோம். நமக்கு ஒரு ஃபேமிலியில் 4 பேர் தான் இருப்பாங்க, ஆனால் 7 சீட்டர் போய் வாங்குவாங்க. அப்போது அது தேவையில்லாத ஒரு விஷயம். அதை நம்ம நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஸோ அப்போது பட்ஜெட் இவ்வளோ தான் வந்ததுக்கப்புறமா அதுக்குள்ளே இருக்கிற செக்மெண்ட்ஸில் பவர் ட்ரெயினுக்கு ப்ரியாரிட்டி கொடுத்து அவங்க வந்து டிசைட் பண்ணணும்னு நம்ம சொல்லலாம். ஏன்னா அப்போ தான் அவங்க அப்கிரேடை பற்றி யோசிக்கிறத கொஞ்சம் தள்ளி போடுவாங்க. அப்படி ஃபீச்சர் ஓரியன்டாக போனாங்கன்னா ரொம்ப சீக்கிரமாக வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அப்கிரேட் பண்ணுறதுக்கு அவங்க சூழ்நிலைக்கு தள்ளப்படுவாங்க. அதனால் பவர் ட்ரெயினுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து அந்த செக்மெண்ட்டை அவங்க செலக்ட் பண்ணலாம். இப்போ எனக்கு பட்ஜெட் ரொம்ப க்ரூக்டாக தான் இருக்குது, எனக்கு வந்து ஒரு நல்ல கார் வேணும் அப்படின்னா இந்த ப்ரீமியம் ஹேட்ச்பேக் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். உங்களுக்கு ப்ளஸ் என்னென்னா 4 மீட்டர் லென்த் கிடச்சிருது. அப்போ ஒரு டீசெண்டாக ஒரு பூட் ஸ்பேஸ் கிடைக்கும், டீசெண்டாக ஒரு லெக் ரூம் வந்து கிடைக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது ஒரு என்ட்ரி லெவல் ஹேஷ்பேக்குள்ளே போகிறதுக்கு பதிலாக இதில் போகும்போது கொஞ்சம் அவங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும். அப்படி வரும்போது அகைன் பலினோ